வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்க்கலாம். ஹாப்பி மார்னிங் சார், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். இந்த கம்ஃபர்ட் ஜோன்ஸ் ஆர் டேஞ்சரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் எப்போ கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கேன் அப்படின்றத நான் எப்போ தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு ப்ரெஷர் இல்லை, வலி இல்லை. இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கு உடம்பே வலிக்கல அடுத்த நாளைக்குன்னா நான் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன். அது மாதிரி நீங்கள் வேலை செய்கிறதுல அப்படியே ப்ரெஷரே இல்லாமல் ஜாலியாக ஈஸியாக உங்கள் வேலையை முடிச்சுட்டு போகிறீங்கனாலே நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். படிக்கிறது உங்களுக்கு லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி, காம்ப்ரஹென்ஷன் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பார்க்குறதெல்லாம் அப்படியே பண்ணுற வேலை ஈஸியாக இருக்குன்னா யூ ஆர் யூஸ் டு தட் ஒர்க், யூ ஆர் நாட் ஸ்டெப்பிங் அப் டு இட். ஒரு பண்ணுறதுல ஒரு கட்டமே இல்லை, நம்ம பண்ணுற வேலை இல்லையோ எதுலேயுமே நம்மளுக்கு ஒரு கட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஆப்ரேட் பண்ணுறீங்க. இப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தாலும் ஒரு பாயிண்டில் போர் அடிக்கும்ல சார்? போர்லாம் அடிக்காது, ஈஸியாக இருக்கும். 99% நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் தான் ஆப்ரேட் பண்ணுறோம். நீ உன்னை சுற்றி பாரு, நம்ம கம்பெனிலேயே பாரு. உங்கள் தட் இஸ் பெரிய கம்பெனியும் அதே தான், உங்களோட குட்டி யூடியூப் உலகமே அதே தான். உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க. இது ஒரு பெரிய தப்பு. இன்ஃபேக்ட் ஏன்னா டக்குன்னு ஒரு நாளைக்கு ஏஎம்ஐ வரும், ஒரு விஸ்வரூபம் எடுக்கும், நீங்கள் வேலை இல்லாமல் நடுத்தரில் நிற்பீங்க. அன்றைக்கி முடிச்சுக்கிட்டு ராமா ராமான்னு சொல்லி யூஸ் கிடையாது. தட் மீன்ஸ் அந்த பீரியடில் யூ ஹவ் நாட் டெவலப்ட் எனி ஸ்கில். நம்ம மீடியாவில் நிறைய பார்த்துருக்கோம். எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி டக்குன்னு வேலை போயிடுச்சு. ரைட்டர்ஸு, எடிட்டர்ஸு, கேமராமேன், நெறியாளர் எல்லாருக்கும் வேலை ஓவர் நைட் போயிடுச்சு. இது வெறும் தமிழில் மட்டும் நான் சொல்லலை, இங்கிலீஷ்லேயும் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. இப்போ நீங்கள் ஹிந்துவை பற்றி நீங்களும் பேசிகிட்டு இருந்தோம். ஹிந்துவே கம்ஃபர்ட் ஜோனில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தது பல வருஷம். ஓகே, தட் இஸ் ஒரு 70-80 வருஷம், 30-40 வருஷம் அது கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தது. ஓவர் நைட் கூகுள் ஹிந்து பேப்பரை கொண்டதில்லை. அது சஃபிஷியன்ட் டைமு நோட்டீஸ் கொடுத்து தான் ஹிந்து பேப்பரை சாவடிச்சுது. இப்போ நீங்கள் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் டைம்ஸு, எக்கனாமிஸ்ட், இப்போ அதெல்லாம் நான் படிக்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்க, ப்ளூம்பர்கு, இவங்கெல்லாம் ஆன்லைனை எப்படி கரெக்டாக அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 2004 பிளாகுன்னு ஒன்று வந்துருச்சு. அந்த பிளாக் உங்களை படுத்தும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்ஃபோ எட்ஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தியாவில் இருக்குது. அந்த கம்பெனி மேட்ரிமோனியல் சைட்ஸு, ஜாப் சைட்ஸை 2004-05 ஆரம்பித்தாங்க. 15 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா போட்டு. அப்போ ஹிந்து கொடிகட்டி பிறந்துட்டு. ஹிந்துவோட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அந்த கிளாசிஃபைடு ஆட்ஸு, கல்யாணத்துக்கு பண்ணுற மேட்ரிமோனியல் ஆட்ஸு, இதெல்லாம் அவங்க கையை விட்டு போனது. அப்போ ஹிந்துவுக்கு 2005 இன்ஃபோ எட்ஜ் வந்ததும் தெரியும், ஜாதி தனியாக வருதுன்னு தெரியும். ஹிந்து ஆஃபீஸ் பக்கத்தில் தான் ரிச்சி ஸ்ட்ரீட் இருந்தது. ஸோ ரிச்சி ஸ்ட்ரீட்டில் தான் மொத்தத்தினும் கம்ப்யூட்டர் வாங்கிட்டு இருந்தான். அப்போ ஹிந்து அன்றைக்கே ஹிந்து இன்ஃபோ எட்ஜ் பண்ணதை ஹிந்து காப்பி அடிச்சிருந்ததுன்னா இன்றைக்கி ஹிந்துவுக்கு இப்படி ஒரு பொசிஷன் இருக்குமா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா ட்ரை பண்ணாங்க, மேஜிக் பிரிக்ஸு அது இது எல்லாமும் லேட்டாக வந்தாலும் ஏதோ ட்ரை பண்ணாங்க. ஹிந்து அதெல்லாம் ட்ரையே பண்ணாதனால ரொம்ப லேட்டாக எல்லாம் அடிபட்டப்புறம் ரூஃப்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ்னு ஒன்று ட்ரை பண்ணி ஊற்றிக்கிச்சு. ஸோ நீங்கள் யார் ஹிந்துவை ட்ரை பண்ண வேணாம். நாங்கள் இன்ஃபோ எட்ஜ் அன்றைக்கி தட்டித்தர மாதிரி நீங்கள் ஒரு சைட்டு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, ஹிந்து ஜாப் சைட்டு, ஹிந்து மேட்ரிமோனியல் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பேப்பரில் போடுறீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஃப்ரீயாக அதில் பார்த்துக்கோங்க, ஃப்ரீயாக அந்த லிஸ்டிங்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக மாறி இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு இன்ஃபோ எட்ஜ் இருக்கிற மாதிரி இன்ஃபோ எட்ஜ் எதை காலி பண்ணால் உங்களோட ஜாப் மார்க்கெட்டு, Naukri.com, Shaadi.com இதெல்லாம் தான் காலி பண்ணோம். அதுதான் உங்களோட கோர் பேஸு. செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ, இது மூணுத்தையும் நீங்கள் பண்ணியிருக்கலாமே. அப்போ நீங்கள் அந்த ஷிஃப்ட்டு ட்ரிஃப்ட்டை பார்க்கலன்னு தானே அர்த்தம். எனக்கு பேப்பர் அடித்தேன், ஜாலியாக இருந்தது. மவுண்ட் ரோட்டில் இருந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை நான் மறைமலை நகருக்கு மாற்றினேன். அங்கே பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்தது, குஷியாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. சீஃப் மினிஸ்டரோட ஜாகிங் போகிறேன் டெய்லி அப்படின்னு இருந்தீங்கன்னா எப்படி இன்றைக்கி ரியாலிட்டி என்னையோட ஹிந்து பேப்பர் பார்க்க மாட்டேங்கிறான். உங்கள் வீட்டுக்கு ஹிந்து பேப்பர் 1000 ரூபாய்க்கு வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கேட்குறாங்கிறான். அப்படின்னா என்ன, நீ ரியாலிட்டியில் இல்லை. இன்றைக்கி நீ பெங்களூரில் போய் 1 டே ப்ரோக்ராம் நடத்துகிற, ஹிந்து லிட் ஃபெஸ்ட்லாம் நடத்துகிற, இதெல்லாம் நீ ஏன் 2000 பண்ணல?
அதாவது என்னென்னா, வெள்ளம் அடித்து எல்லாம் ஃப்ளட்டெல்லாம் போன அப்புறம் போட் எங்கேன்னு தேடுறீங்க. இந்த போட்டை என்னைக்கு தேடி இருக்கணும் நீங்கள்? இதுதான் கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊசி ஏற்றுற மாதிரி வருமே தவிர சடனாக ஒரு நாளைக்கு வராது. ஓகே ஸோ சார். இந்த இன்ஃபோஜெம் ஆரம்பிச்சது 2004. இன்றைக்கி அது நிஃப்டியில் இருக்குது. நீ எப்போ வந்திருக்கணும் அதுக்கு? உன் கண்ணுக்கு முன்னாடி வந்தது, லிஸ்ட் ஆச்சு, ஐபிஓ போட்டான். ஐபிஓவெல்லாம் நீ வந்து பேப்பரில் கவர் பண்ணியிருப்ப. யார் தடுத்தாங்க ஒன்று? கிர்க் பஸ்னு ஒரு சைட் வந்தது. நம்ம ஊர் கிழப்பு பதிக்கமால தான் வந்து ESPN. அப்போ உங்களை யார் வெப்சைட்டை ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரே விற்கும், நாங்கள் அதெல்லாம் வெப்சைட்டு போட வேண்டாம்னு யார் சொன்னாங்க? இன்றைக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க சார். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் இப்போ வண்டி டிஜிட்டல் ஆகிடுச்சு. யார் போஸ்டர் கட் பண்ணி ஒட்டுறாங்க? ஸோ என்னென்னா, ஒரு காலத்தில் நான் சின்ன வயசில் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே டிவியில் வருது. யூடியூப் சேனல் கூட ஹிந்துட்டு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ ஹிந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. ஹிந்து அரைகுறையாக வந்து NDTV பின்னாடி தொங்கி ஒரு யூடியூப் டிவி ஸ்டேஷன் வந்து ஊற்றிக்கிச்சு. அதையும் ஒழுங்காக பண்ணல. ஹிந்து மிஸ்டு டிவி, ஹிந்து மிஸ்டு வெப்சைட்டு, ஹிந்து மிஸ்டு ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸு. ஆனால் தான் இன்றைக்கி இப்படி இருக்குது. ஏன்னா ஹிந்து அதோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஜாலியாக இருக்குது. ஸோ உன் வாழ்க்கையில் நீ ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆப்புறியா இல்லையாங்கிறது தான் கேள்வி. ஸோ மச் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இன்டெலிஜென்ஸ் இல்லை, எனக்கு இது போகிறோம் கரெக்டாக இருக்குது. என்னை யார் அழிக்க போகிறாங்க? எனக்கு மாதம் சம்பளம் வருது, ஜாலியாக இருக்குது. நான் எதுக்கு புதுசாக கற்றுக்கணும்? நான் எதுக்கு ஒர்க் பண்ணணும்? நான் எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்? நான் எதுக்கு படிக்கணும்? நான் எதுக்கு புஸ்தகம் படிக்கணும்? ஆடு படிக்குதா, மாடு படிக்குதா, நாய் படிக்குதா? நான் மட்டும் எதுக்கு படிக்க சொல்கிறீங்க? ஓகே, ஸோ எல்லாரும் என்கிட்ட தான் வருவாங்க. ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளமும் இல்லை. அது ஹிந்துவில் இருந்தது. அதே மாதிரி தான் நீ நம்ம ஊரில் அந்த ஹிந்துவை நான் அப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணேன். இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கிற எடிட்டரு, கேமராமேனு எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க. கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ 2-3 மாதமாக சிபிஎம் எல்லாருக்கும் குறைஞ்சிருக்கும். இண்டஸ்ட்ரிலையும் எல்லாருக்கும் குறைஞ்சிருக்கும். யூடியூப்பில் எவ்வளோ பேரை கட் பண்ணியிருப்பான், எவ்வளோ பேருக்கு ஒழுங்காக சம்பளம் வருது. இப்போ யூடியூபே வந்து அவங்கெல்லாம் வெளி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு சம்பாதிக்கிறாங்க. அந்த வெளி அட்வர்டைஸ்மெண்ட்டில் யூடியூப் கை வைக்க எவ்வளோ நான் ஆகும்? நீ வெளி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் உனக்கு அல்காரிதமில் காட்ட மாட்டேன்ட்டா என்ன பண்ணுவேன்? அது வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஒரு விஷயம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் பார்த்து என்ன ஆகும்? கஷ்டம் தான் சார். அதான். ஸோ நீ ஆக்சுவலாக உன் கண்டென்ட் மேலே நம்பிக்கை வச்சு நீ லாபம் சம்பாதிக்கணுமே தவிர கூகுள் ரூல்ஸை மீறி இன்னும் நான் போட்டு நீ சம்பாதிச்சேன்னா என்ன அர்த்தம்? ஓகே சார். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.